standard max first chapter sets relation and function. So sets relation function first chapter la sets அப்படினு சொல்லிட்டு basic concept நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். So introduction sets. A set is a collection of well defined objects. So the object containing to a set are called element or members of the set. So நம்ம கலெக்ஷன் பண்றத அந்த கலெக்ஷன் பண்ற ஆப்ஜெக்ட் வந்து என்னவா இருக்கலாம், எலிமெண்ட்ஸா இருக்கலாம் இல்லது மெம்பர்ஸா இருக்கலாம் அந்த செட்ல. சோ இப்ப செட் நம்ம எப்படி நோட்டேஷன்ல கொடுக்கிறது அப்படினு சொல்லி பார்ப்போம். செட் நோட்டேஷன். Set is denoted by a capital letters and its elements are denoted by small letters of the English alphabet. So for example, set of all vowels அப்படினு சொல்லி எழுதுறீங்க அப்படினாக்கா set A is equal to A E I O U. So set of all vowels. So உள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து ஸ்மால் லெட்டர்லயும் செட்டை மென்ஷன் பண்றது கேபிட்டல் லெட்டர்லயும் நம்ம மென்ஷன் பண்ணோம். சோ அதான் a set is denoted by a capital letter. செட்ங்கிறது ஒரு capital letter and its elements. so உள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் என்னன்னாக்கா ஸ்மால் லெட்டர் இருக்கும். for example 11th standard A அப்படினாக்கா so 11th A. so இப்படி தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம் 11th in the set. so 2020 set first set. so அப்படிங்கும்போது set class அப்படிங்கிறது A இப்படி நம்ம மென்ஷன் பண்ணுவோம். so 11A அப்படினு சொல்லிட்டு இப்படி நம்ம மென்ஷன் பண்ண மாட்டோம். so A அப்படிங்கிறது உள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸ் ஆல்பபெட்ல வர எலிமெண்ட்ஸ் வந்து ஸ்மால் லெட்டர். அந்த செட்டை மென்ஷன் பண்றது தான் கேபிட்டல் லெட்டர் தான் நம்ம மென்ஷன் பண்ணோம். ஓகேங்களா? ஓகே நெக்ஸ்ட். so a set is denoted by a capital letter. ஓகே இது செட் பிராக்கெட். கண்டிப்பா செட் பிராக்கெட் இப்படி தான் யூஸ் பண்ணனும். so elements A small letter தான் உள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸ் ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணனும். ஓகே நெக்ஸ்ட். ரியல் லைஃப்ல செட் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படி சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் இருக்கிற கிச்சன். ஸோ கிச்சனில் இருக்கு பார்த்தீங்கன்னாக்கா செட் என்ன சொல்லிக்கிறோம், செட் இஸ் ஏ வெல் டிஃபைன் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ நம்மளுடைய வெல் டிஃபைன் ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டரும் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? நமக்கு நம்ம வீட்டிலே பார்த்தீங்கன்னா கிச்சன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டரும் அரேஞ்ச் பண்ணியிருப்போம் திங்ஸ் எல்லாம். நெக்ஸ்ட் இது ஸ்கூல் பேக்கில் பார்த்தீங்கன்னாக்கா நோட் புக்ஸு ஃபேர் நோட்டு புக்ஸ் தனியாக அடுத்து பென் பென்சில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டரும் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருப்போம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா வெல் டிஃபைன் ஆப்ஜெக்ட்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஷாப்பிங் மால்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கிளாத் இருக்கிறது திங்ஸ்லாம் ஒரு ஆர்டரும் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரியல் லைஃப்பில் இருக்கிற ஒரு செட். ஓகேங்களா? ஓகே நெக்ஸ்ட் எப்படிலாம் இருந்தாக்கா செட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நெக்ஸ்ட் which of the following are set? The collection of natural numbers, the collection of English alphabets, the collection of good students in a class, the collection of states in our country, the collection of beautiful flowers in a garden. So inga 5 question la which one is set? Set na meaning what should we say? Set is a well defined objects. So இதெல்லாம் well defined அப்படி சொல்லி பார்க்கணும். so well defined இருக்கிறதா இருந்தா தான் அது set. அப்படினாக்கா it is not a set. so the collection of natural numbers is a well defined. so natural numbers is well defined, therefore it is a set. Next the collection of English alphabet. so English alphabet is also well defined objects, so it is also set. Next the collection of good students. so good students அப்படினு பாத்தீங்கன்னாக்கா so என்னோட மைண்ட்ல அவர் வந்து good student-ஆ இருக்கலாம், ஆனா வேற எங்களுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னாக்கா good student-ஆ இருக்க சான்ஸ் இருக்காது. so எல்லாத்தோட மைண்டும் ஒரே மாதிரியே இருக்காது. அதனால good student-ங்கிறது it is not well defined. so it is not well defined அப்படிங்கும்போது the collection of good student is good student in a class is a not a set. Next the collection of states in our country. so it is state is a well defined. so in our therefore the collection of states in our country is a set. Next the collection of beautiful flowers in a garden. so in a கார்டன்ல இருக்கிற ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃப்ளவர் பிடிச்சிருக்கும், இன்னொருத்தருக்கு ஒரு ஃப்ளவர் பிடிச்சிருக்கும். ஸோ அப்போ பியூட்டிஃபுல் அப்படிங்கும்போது நான் மாற்றி நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ இட் இஸ் நாட் வெல் டிஃபைன். ஸோ பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் இஸ் நாட் வெல் டிஃபைன். ஸோ த கலெக்ஷன் ஆஃப் பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் இன் யர் கார்டன் இஸ் நாட் எ செட். ஓகே நெக்ஸ்ட் ரெஃபரன்சியேஷன் ஆஃப் எ செட். ஸோ த செட்டை 3 டைப்பில் நம்ம ரெஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஒன்று டிஸ்கிரிமினேட்டிவ் ஃபார்ம், set filter form or ruler form, roster form or tabular form. so 3 type நம்ம ரெஃபரன்ஷியேட் பண்ணலாம். so first type descriptive form. so descriptive form அப்படினாக்கா a set is a
describe in words. So நம்ம ஒரு sentence ரைட் பண்ணி காமிக்கிறதுக்கு பேர் தான் descriptive form. For example, the set of all vowels in English alphabets, the set of all even numbers. So இது மாதிரி ரைட் பண்ணதுக்கு பேர் தான் descriptive form. Okay, next referentiation of a set and second type. Set எப்படி ரெஃபரன்ஷியேட் பண்ணனும் சொல்லி செகண்ட் ரூல். So set filter form or ruler form. So a set filter form, all elements are described by a rule. So some condition some rule oda write பண்ணதுக்கு பேர் தான் set ruler form அப்படினு பேரு. For example, set a equal to x. So இது such set. X such set. X is a vowel in English alphabet. So இதுக்கு நேம் வந்து such set. Such set. So a equal to set x such set. X is a in English alphabet. English x is and vowels in English alphabet. So next is second one. For example, a set a equal to x such that x is an even numbers, or x, for example third one சொல்லலாம். So x is an set of all x is an whole number integers. So இதுமே நம்ம ரைட் பண்ணிட்டே போலாம். set ruler form. Some condition rule யூஸ் பண்றதுக்கு பேர் தான் இதுக்கு ruler form. Third one, roster form or tabular form. So tabular form, roster form naga nama set bracket use pannadhukku dhaan roster form or tabular form. A set can be described by listing all the elements of the set. So ella element ஒரு செட்ல இருக்கிற எல்லாத்தையும் நம்ம ஒரு எலிமெண்ட்ஸா நம்ம அரேஞ்ச் பண்ணதுக்கு பேர் தான் இதுக்கு tabular form or roster form னு சொல்றோம். Set a equal to set a equal to a e i o u. So இது வந்து பாத்தீங்கன்னாக்கா vowels set of all vowels அப்படி நம்ம எழுதிருப்போம். ஸோ இதை நம்ம டேபிள் ஃபார்ம் கிரியேட் பண்ணாக்கா a e i o u லெட்டர்ஸ்ல எலிமெண்ட்ஸ் ரைட் பண்ணதுக்கு பேர் தான் ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் டேபிள் ஃபார்ம். ஸோ set b equal to 1 2 3 4 5 up to etc. It is set of all natural numbers அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது ஃபர்ஸ்ட் ரூல் இருக்கும். ஸோ தேர்ட் ரூல் வந்து ரோஸ்டர் ஃபார்ம்ல நம்ம எலிமெண்ட்ஸை ரைட் பண்ணுவோம். 1 2 3 4 up to etc. இதுதான் tabular form. Types of set. So types of set, first type empty set or null set or void set. So empty set means a set consisting of no element is called an empty set. It is denoted by this notation or this. So for example, the set of all natural numbers between -3 and -1. So -3 க்கு -1 between la natural numbers என்ன இருக்கும்? எதுவுமே இருக்காது. ஏன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும் பாசிட்டிவ்ல தான் ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 4ல -1 க்கும் -3 க்கும் பிட்வீன்ல நேச்சுரல் நம்பர்ஸ் எதுவும் இருக்காது. ஸோ எம்டி செட் அப்படின்னாக்க ஒரு செட்டுக்குள்ளார ஒரு எலிமெண்ட்கள் இல்லாமல் இருக்கிற செட் நாம எம்டி செட் ஆர் நல் செட் ஆர் வாய்ட் செட் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஸோ அதை எப்படி மென்ஷன் பண்ணோம்னாக்கா இந்த நோட்டேஷன் இல்லைனாக்கா இந்த நோட்டேஷன். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் -3 and -1. ஓகே, நெக்ஸ்ட் singleton set. Second one, a set containing only one element is called a singleton set. ஒரு செட்டுக்குள்ளார ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் தான் இருக்கு அப்படினாக்கா it is a singleton set. So for example, set x such that x lies between 5 and 7. So x belongs to natural numbers. So அப்ப 5 க்கு 7 க்கு between என்ன நம்பர் இருக்கும்? 6 இருக்கும். ஏன்னா x ங்கிறது ஒரு natural number, அப்ப 6 இருக்கும். அப்ப 6 ங்கிறது ஒரு நம்பர்ஸ் இருக்கும். அப்ப இது it is a singleton set. So next ஒரு ஃபேமஸான ஒரு எக்ஸாம்பிள் singleton set, the set of all even prime numbers. So even prime numbers அப்படிங்கிறதுனாக்க only 2. Set b equal to only 2. 2 மட்டும் தான் even prime numbers. So it is also singleton set. So third, finite set. So finite set, a set is finite number of element. ஒரு செட்டுக்குள்ள நம்மளால கவுண்ட் பண்ண முடியற அளவுக்கு நம்பர் இருக்கு அப்படினா it is a finite set. For example, set of all your class strength. So for example, set a equal to 1 2 3 4 up etc. and 40. So it is a finite 1 2 3 4 5 up to etc. 40. So 40 நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியும், கவுண்ட் பண்ண முடியும். So கவுண்ட் பண்ற வரைக்கும் இருக்கிற எலிமெண்ட்ஸ் இருக்கிறது finite set. Set of all finite set அப்படி சொல்றோம். So finite setனா நம்மளால கவுண்ட் பண்ற அளவுக்கு நம்பர்ஸ் இருக்கு, எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படினாக்க அது finite set. Okay, next third, fourth, infinite set. So infinite set so நம்மளால கவுண்ட் பண்ண முடியாது, uncountable. நம்மளால கவுண்ட் பண்ற அளவுக்கு இருக்க எலிமெண்ட்ஸ் வந்தாக்க
it is for example n equal to set of all natural numbers 1 2 3 4 5 up to etc. So நம்மளால கவுண்ட் பண்ண முடியாத அளவுக்கு 5 நம்பர்ஸ் இருக்கு அப்படினாக்க it is a infinite set. ஓகேங்களா? Fifth one, cardinal number of set. So cardinal number of set அப்படினாக்க ஒரு செட்டுக்குள்ள எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படினு சொல்லி கவுண்ட் பண்ணி எழுதுறதுக்கு பேர் தான் cardinal number of a set. So it is denoted by n of a. N of a. For example, set a equal to a e I o u. So alphabet vowels, English vowels a e I o u. So n of a அப்படினாக்கா இந்த செட் a குள்ள எத்தனை எலிமெண்ட் இருக்கு 1 2 3 4 5 அப்போ 5. So இதுக்கு பேர் தான் cardinal number of a set அப்படி சொல்றாங்க. So it is denoted by n of a. ஒரு செட்டுக்குள்ள எத்தனை எலிமெண்ட் இருக்கு, எத்தனை நம்பர்ஸ் இருக்கு, உள்ளார நம்பர்ஸ் எத்தனை இருக்கு அப்படி சொல்லி கவுண்ட் பண்றதுக்கு பேர் தான் cardinal number of a set n of a அப்படி. Sixth one, equivalent set. So equivalent set அப்படினாக்கா so equivalent அப்படினு two finite set இருக்கும். Two finite set a and b ல equal number of element are equivalent னாக்க it is a equivalent set. For example, set a equal to 1 2 3 and set b is equal to x comma y comma z. So n of a is equal to 1 comma 1 2 3 numbers இருக்கு. So 3 and n of b number of element in the set b 1 2 3 so 3. So n of a is equal to n of b. Number of elements are equal ஆகனாக்கா அது equivalent set. இந்த செட்டுக்குள்ளார number of elements are equal இருக்கும். ஓகேங்களா? அப்படினா it is a equivalent set. Next equal set அப்படினாக்கா number of elements equal ஆகணும், நம்பரும் சேம் ஆகணும், எலிமெண்ட்டும் சேம் ஆகணும், number of elementsம் equal இருந்துச்சுனாக்கா அது equal set. Okay, next is equal set பார்ப்போம். Okay, next equal set. Equal set means number of elements are equal, number of elements are same. So for example, set a equal to 1 2 3 அப்படினுச்சுனாக்கா set b லியும் and 2 3 1. So place change ஆயிருக்கலாம், ஆனா elements same அப்படியே இருக்கணும். For 1 இருந்தாக்க இங்க 1 இருக்கணும், 2 இருக்கு, 3 இருக்கு. So number of elementsம் equal ஆகணும், elementsம் same அப்படியே இருந்தாதான் அது a and b equal. So set a equal to set b. Set a b are equal set. So equivalent அப்படினாக்கா number of elements are equal but in different elements இருக்கும். Equal set na number of elements plus same element இருக்கும். அப்படிதான் equal set. Seventh one, subset. Consider the set a and b. If every element of a is an element of b, then a is called a subset of b. So ஒரு செட்டுக்குள்ளார set a contain and b subsetக்குள்ளார இருக்கிற மாதிரி. So for example நம்ம லைஃப்ல பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஐ பாத்தீங்கன்னாக்கா ஒரு கருவிலி இருக்கும், அதுக்கு அடுத்து வெள்ளை. ஸோ அது பார்த்தீங்கன்னா கருவிலிருந்து ஜாயிண்ட் ஆகிறது சப்செட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கன்சிடர் த செட் a and b. every element a is an element of b, then a is called a subset of b. So it is written by a contain b அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். Okay, next power set. The set of all subset of a set a is called a power set. So set a ங்கறதுடைய எல்லா சப்செட்டும் சேர்ந்து நம்ம டினோட் பண்றதுக்கு பேர் தான் பவர் செட். So it is denoted by p of a. For example, set a is equal to 1 2 3. So இப்போ இந்த 3 எலிமெண்ட் பேஸ் பண்ணி எத்தனை சப்செட்டை நம்மளால ரைட் பண்ண முடியும் அப்படினு பாத்தீங்கன்னாக்கா is equal to set ஒரு நல் செட் நம்மளால ரைட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் சிங்கிள்டன் செட் 1 ஒரு எலிமெண்ட், நெக்ஸ்ட் 2, நெக்ஸ்ட் 3, நெக்ஸ்ட் 2 3 and 1 3, next 1 2, next 1 2 3. ஓகேங்களா? so 1 2 3 4 5 6 7 8. so 8 சப்செட்டை நம்மளால ரைட் பண்ண முடியும். ஸோ இதான் இதுக்கு பேர் தான் நம்ம பவர் செட் p of a. ஸோ இந்த p of a, ஸோ இதில் எத்தனை எலமெண்ட் இருக்குது 1 2 3 எலமெண்ட் இருக்குது. ஸோ 3 எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எத்தனை சப்செட் கிடைக்குது 8 சப்செட் கிடைக்குது. ஸோ இதை நம்ம 2 power and 3 அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணலாம்.
சரிங்களா? ஸோ அப்போ ஜென்ரலாக அண்ட் பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு அண்ட் 2 பவர் n. ஸோ என்னன்னாக்கா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் தி செட் ஏ. ஸோ ஏவில் எத்தனை எலமெண்ட் இருக்குது? 1 2 3. ஸோ 3 எலமெண்ட்னால 3ன்னு கழிச்சினாரு. அதனால் நம்ம வேர் n ஈக்குவல் டு n ஆஃப் ஏ. ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் தி செட் ஏ. ஏவில் எத்தனை நம்பர் இருக்குன்னு சொல்லி கவுண்ட் பண்ணுறது தான் 2 பவர் ஸோ n. அப்போ பி ஆஃப் ஏ பவர் செட் எப்படி ரைட் பண்ணாக்கா பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2 power n. So types of sets over. Next set operators. So set operator la first operator union of two sets. So union of two sets, let us take any two set, let A and B be two sets, A comma B. So A union B is equal to x just that, and x belongs to A or x belongs to B or both. Okay, or both. It is union of two set. Next, intersection. So intersection means, and let us take any two set. So A intersect B is equal to x just that, and x belongs to A and x belongs to B. So இதுக்கு வென் டயகிராம் போட்டீங்கன்னா எப்படி ட்ரா பண்ணுவீங்க? யூனியன் ஆஃப் டூ set A and set B. So A union B, it is a universal set. So last பார்ப்போம். So A union B, it is A union B universal set. So it is a union of two set. So next intersection of two sets, A intersect B அப்படினாக்கா x belongs to A and x belongs to B ரெண்டு காமனா இருக்கிற எலிமெண்ட் தான் நம்ம intersection அப்படி சொல்லுவோம். So next disjoint set. So disjoint அப்படினாக்கா disjoint sets. So A intersection B, it is a intersection B is null set, empty set. So ரெண்டுக்கும் காமனா எழுதினாக்கா intersection எழுதினாக்கா empty set கிடைக்கிறதுக்கு பேரு disjoint set. Okay, next complement set. So complement set அப்படினு பதிலாக set A complementary notation as universal set. Universal set வந்து complement நம்ம மைனஸ் பண்ணதுக்கு பேர் தான் complement set. இது U universal set set A. So A complement or A dash or A for or complement notation. So A complement அப்படினு பதிலாக A விட்டுட்டு மீதி இருக்கிறது எல்லாமே ரைட் பண்ணதுக்கு பேர் தான் complement. This complement. Okay, sets. Next, let's take any two non-empty sets, set A and B. So A difference B notation, A difference B or A difference B, that is, and x such that x belongs to A and x does not belongs to B. So B ல இருக்கிற elements எல்லாம் மைனஸ் பண்ணிட்டீங்களாக்கா A ல மட்டும் தான் செட்ல இருக்கணும். சோ இது மாதிரி இருக்கிற செட் A டிஃபரன்ஸ் B. சப்போஸ் B டிஃபரன்ஸ் A is equal to x such that x belongs to B and x does not belongs to A. So it is B difference A. Okay, next symmetric difference. So symmetric difference, let us take any two sets, two non-empty set. So symmetric set notation, A symmetric B is equal to A difference B union B difference A is called symmetric difference.